friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா சண்டே ஸ்பெஷல் ரெசிபி chicken fried rice. இந்த chicken fried rice வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம ஹோட்டல்ஸ்க்குலாம் போனாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்கும். அவ்வளோ பிடிக்கும். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 200 கிராம் சிக்கன், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 குடமிளகாய், 2 கேரட், ஒரு 8லேருந்து 10 பீன்ஸ், கோஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கனில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் ஊற வைக்கணும். அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸில் சாப்பிடும்போது சிக்கன் வந்து நல்லா தெரியும். இப்போ வந்து இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். இப்போ வந்து அரிசியை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இந்த தண்ணியில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா வந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்கு தான் வந்து சேர்க்குறது. ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து மெயினே வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும், நல்லா உதிரியாக தனித்தனியாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து எண்ணெய் ஊற்றுறது. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து கொதி வந்துடுச்சு. தண்ணி கொதி வந்தோடனே அரிசி போடுங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. இதை வந்து இந்த அரிசியை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்க அரிசியெல்லாம் சேர்த்துட்டேன். இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஊற வச்சதுனால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது. ஒரு 90% 90% வந்து வெந்தால் போதும். அரிசி வேக வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வேக வச்சுக்கணும். இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ரைஸ் வந்து வெந்துடுச்சு. இது வந்து எனக்கு ஒரு 8 நிமிஷம் போல் ஆச்சு. நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள் நான் ரைஸ் எடுத்து காட்டுறேன். இது பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும், உடஞ்சிடக்கூடாது அரிசி. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வடிச்சிக்கலாம். தண்ணியை எடுத்துடலாம் இதுலேருந்து. இதை வந்து வடித்தோடனே இந்த மாதிரி அகலமான பிளேட்லேயோ இல்லை அகலமான பாத்திரத்துலேயோ மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை வந்து உடனே ஃபேனுக்கு கீழே வச்சுடுங்க. இல்லைனா அந்த சூட்டிலே வந்து இன்னும் கொஞ்சம் அரிசி வந்து வெந்துடும். பேன் அடுப்பில் வச்சுட்டேன். பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, இது வந்து 3 முட்டை சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து கொஞ்சம் உப்பு, இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே வைங்க. உடனே கிளறாதீங்க, அப்புறமா தான் கிளறணும். இப்போ பாருங்கள் நான் இதை கிளறேன். கொஞ்சம் நேரம் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸில் முட்டை வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நல்லா பெரட்டிக்கணும். பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா பெரட்டிக்கோங்க. பாருங்கள் முட்டையை வந்து நல்லா பெரட்டியாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் முட்டையை நான் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ அதே பேன்லேயே வந்து
இன்றைக்கி வந்து இது கூட வச்சு சாப்பிட்டு வந்து நான் சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சேன். அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயே நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி எதுனா சிக்கன் ஃப்ரையோ இல்லை சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை செஞ்சுட்டு அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயே சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கலந்து வச்சோம்ல சிக்கன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வேகணும் சிக்கனு. இப்போ பாருங்கள், சிக்கனும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதை வந்து ஒரு 30 செகண்ட் போல் ஒரு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் இப்போது இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சின்னதாக வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வெங்காயத்தை வந்து ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கோஸ், குடமிளகாய். இப்போ அடுப்பு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த காயெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கினா போதும். இந்த காயில் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு 50% வெந்தால் போதும். அப்போ தான் வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் வந்து ஒரு 50% வெந்துடுச்சு. இப்போ இதில் சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். நான் வந்து நார்மல் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டார்க் சோயா சாஸ்னால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். இந்த சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம், ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம், சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு வச்சுருக்க முட்டை, அப்புறமா சிக்கன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. சாஸ் சேர்க்கும் போது ஸ்லோ வச்சுக்கோங்க. இது முட்டையை சிக்கன்லாம் சேர்த்துட்ட பிறகு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வச்சுருக்க ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது சாப்பாடு. இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க ரைஸை சேர்த்துடலாம். சாப்பாடை சேர்த்துட்ட பிறகு சாப்பாடை வந்து இந்தமாரி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து சாப்பாடு வந்து உடஞ்சிரும். இந்தமாரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலே வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகுத்தூள் சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் மஞ்சூரியன். இந்த சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபி வந்து நான் அடுத்த வாரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you friends. Bye.